சங்கீதம் 101. தாவீதின் சங்கீதம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எல்லோரையும் உத்தமமாய் நடக்க அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 15:1-2 வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. அவருடைய கூடாரத்தில் தங்குகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 18:25-30 வாசிக்கலாம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவரையும் அவர் கேடகமாய் இருக்கிறார். பாருங்க, தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராகவும் உத்தமர்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உத்தமராகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வழி எப்படிப்பட்டதா? உத்தமமான வழி. அது ஒரு உன்னதமான ஒரு வழி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னதமானவர்களுக்கு அவர் மதிலை போல அவர் எப்படி இருக்கார்? கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 19:13 வாசிக்கலாம். துணிகரமான பாவங்களுக்கு முது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். அல்லேலூயா. துணிகரமான பாதகத்துக்கு நீங்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உத்தமர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 37:37. சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. அந்த மனுஷனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குமா? சமாதானமாக இருக்குமா? உத்தமர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 41:11-12. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துகிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம நிலை நிற்கணும்னா எப்படி இருக்கணும்? உத்தமமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உத்தமமாய் நின்ற ஆட்கள் சிலரை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு அவனுடைய வாலிப பிராயத்தில் கூட எப்படி இருந்தான்? உத்தமனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உத்தமனாய் நடந்த காரணம்தான் அவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாய் பெரிய ராஜாவை போல ராஜாவின் அதிகாரங்களை எல்லாம் அவனிடத்தில் வந்தது. அல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்து என்ன செஞ்சான்? அந்த தேசத்தையும் ஆளுகை செஞ்சான். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு உத்தமனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அதை
அந்த உத்தமத்தை தேவன் எப்படியா நேசிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. யோபு என்கிற மனுஷன் இருந்தான். அவன் பாருங்க உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான். அல்லேலூயா. யோபின் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான். இந்த யோபுக்கு அநேக துன்பங்கள் வந்தது, அதே மாதிரி யோசேப்புக்கும் அநேக துன்பங்கள் வந்தது. ஆனாலும் அவர்கள் எப்படி இல்லை, அவர்களுடைய உத்தமத்திலிருந்து விலகவே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் உத்தமத்தில் நடந்தது நிமித்தமாய் அவர்களுக்கு எப்படி இருந்தது, யோபுக்கு ரெண்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாவீது, இந்த சங்கீதத்தை எழுதினதான இந்த தாவீது என்கிற மனுஷனும் கூட உத்தமத்திலே நடந்தான். அல்லேலூயா. அவன் பக்கத்தில் சவுல் இருந்த போதிலும் இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சொல்லி அவன் மேலே கை போடுவதில்லைன்னு சொல்லி என்ன செய்தார், அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவனுடைய உத்தமத்தை பார்த்து தேவன் அவரை ராஜாவாய் உயர்த்தினார். அவருடைய வயது, அவர் முதிர் வயது வரைக்கும் அவர் இருந்து என்ன செஞ்சார், அவருடைய முடிவு சமாதானமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாய் நடப்போம். தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறோம், உத்தமமாய் நடப்போம். தேவன் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தேசத்தில் உள்ள ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்திங்க, பொருளாதாரத்தை சீர்படுத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய மனக்கண்களை திறந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையின் ஆராதனைகளை ஆசீர்வதிங்க, வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவர்கள் சமாதானத்தோடு ஆண்டவரே திரும்பி செல்ல தேவன் கிருபிச்சிங்க. உங்களுடைய வல்லமையான கரம் ஆண்டவரே இறங்கி காணப்படட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆராதனையும் தேவனுடைய வல்லமை இறங்கி கிரியச்சிட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையார் குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவைகளை சந்திங்க, பலவீனங்களை மாற்றுங்க, கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும், பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். தேவனுடைய வல்லமையான ஆசீர்வாதங்கள் குடும்பங்களில் தங்கி காணப்படட்டும். எல்லா துதிகனமையும் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.